Hello friends, இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி குறி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் फ्रेंड्स வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அரியர் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பீங்க. சோ கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பாருங்க. நீங்க பாஸ் ஆறது என்ன அதிக மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். வீடியோ அப்டெண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி குறி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்போம். இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். அந்த டாபிக்ஸில் உள்ள கான்செப்டை நீங்கள் படித்தாலே போதும். ஸோ அது போக வந்து உங்களுக்கு டைம் இல்லைன்னா அந்த கான்செப்ட் கூட தேவையில்ல, உள்ள இருக்க சப்கேட்டிங்ஸ் படித்து கொஞ்சம் நல்லா புரிஞ்செழுதினாலே போதும், ஈஸியாக வந்து ஹை ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து பாய்லர் ட்ரபிள்ஸும் டிசாலினேஷன் ஆஃப் பிராக்டிஸ் வாட்டர், இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த பிளாக்காக போல்ட் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு 6 இல்லை 7 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் தரவு பண்ணி படிச்சிங்கன்னா தான் டைம் ஆகும். கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ரெண்டாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் இல்லாட்டி அப்ளிகேஷன் ஆஃப் நேனோ மெட்டீரியல்ஸ். இந்த ரெண்டாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் நேனோ மெட்டீரியல்ஸ் தான் கண்டிப்பாக முக்கியமான கொஸ்டின். இந்த நேனோ மெட்டீரியல்ஸை வச்சு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட்டில் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், இந்த வாட்டரை வச்சு வரும் ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக. ஸோ அதனால் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி மூணாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் வரும். அதாவது ஹைப்ரிட் காம்போசிஷன் இல்லாட்டி வந்து பெட்டின்சன் ப்ராசஸ் இல்லாட்டி வந்து பேஸ்ட் டயக்ராம் கூட கேட்கலாம், இல்லாட்டி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்எம்சி இது கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி மூணாவது யூனிட்லேயும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நாலாவது யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, ஓட்டோ ஹோப்மேன் மெத்தட். இது கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு யாராச்சும் அவங்களோட பேர் வச்சு ஒரு மெத்தடோ ப்ராசஸோ இருக்குன்னா கண்டிப்பாக அது கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பெர்ஜியஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் இக்னிஷன் டெம்பரேச்சர், இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். கலோரிஃபிக் வேல்யூ, இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். இது எல்லாமே கான்செப்ட் மட்டும் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் படிச்சு எழுத போறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து வரும். சப்போஸ் நீங்கள் வந்து கான்செப்ட் மட்டும் வச்சு எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஹை ஸ்கோர் பண்ணலாம், உங்களுக்கு டைம் வந்து மிச்சமாகும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் படிச்சு எழுதிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிச்சு எழுதிக்கோங்க. அப்படி இல்லை நான் கான்செப்ட் தான் ப்ரோ பார்க்க போகிறேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதனால் எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 5வது யூனிட் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி, அதோட டைப்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கூட கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ், இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கான்செப்ட் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வாட்டர் பற்றி இருக்குது. ஸோ செகண்ட் யூனிட்டில் நேனோ மெட்டீரியல்ஸு, தேர்ட் யூனிட்டில் வந்து சும்மா வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் காம்போசிஷன் இந்த மாதிரி. ஸோ ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலோரிஃபிக் வேல்யூ, அதோட கான்செப்ட் தான் CO2 எமிஷன் அண்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ், இதுவும் வந்து முக்கியமானது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேட்டரி, அந்த வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி தான் 5வது யூனிட்டில் இருக்குது. ஸோ இதோட கான்செப்ட் மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.